ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 4 6 8 9 மொபைல் நம்ம கையில் இருக்குது. புதுசாக வந்திருக்கு இப்போ தான். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் வீடியோ மாதிரி தான். ஏன்னா வந்தது எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு. ப்ரைஸ் என்னென்னன்றதை, அந்த மொபைலோட தரம் என்னன்றதை இப்போ நம்ம உங்களுக்கே தெரியப்படுத்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M7 ப்ரோ 5G மொபைலு, 8GB RAM, 256. என்னதுரா பாஸ்? இதில் ஒன்று வந்து வித்துருச்சு. அதில் அந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது. 11,000 அது. 11,000 தான் இருக்குது. வச்சுன்னா பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் இல்லாத பொண்ணு வாங்க மாட்டோம். பாக்ஸோடு இருக்கணும், பில்லு இருக்கணும். 2 இருந்தால் வாங்கும். போக்கோ M7 ப்ரோ 5G மொபைலு. ஸோ 13,000 தரோம். 8GB ரேமு, 256. ஆன்லைனில் என்ன ரேட் இருக்குதுன்னு பாருங்கள். 8GB ரேம், 256. சார்ஜரோடு இருக்கான்னு பார்ப்போம் மொதல். ஆமாம், 45 வாட் சார்ஜரோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 போட்டிருக்காப்புல. மொபைல் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்றத இப்போ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாரண்டி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? போக்கோ M7 ப்ரோ புது மாடலு. சரியா? பில்லு உள்ளே வச்சுருக்காரா பாரு. பில்லு மொபைல் அப்படியே பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க. எவ்வளோ பவுச்சு, அதோட பவுச்சு கூட இருக்குது. யூஸே பண்ணல போல இருக்கு. அவன் கஷ்டத்துக்கு விற்கிறான். 13,000ன்றது ரொம்ப அடிமட்ட விலை. எவ்வளோ இருக்குது ஆன்லைனில் நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் அவருங்க பார்த்துக்குவாங்க, கஸ்டமர் பார்த்துக்குவாங்க. நம்ம ரேட்டு 13,000. இப்போ என்னடா டே வாழைப்பழம் 8256. ஓகே, கேமரா செக் பண்ணி காட்டு. அதுதான் எடுத்தேன் வெளியே. ஒரிஜினல் டிஸ்பிளே, புது மாடலு, புதுசு. என்னடா இவன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. டே வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நீ என்னடா இல்லைடா போடா பண்ணி டிக்கன்னு ஓடுறா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஏறிட்டு இருக்கட்டும். வீணா போனால் வந்து வீடியோவை கெடுத்துட்ருக்கான். இதை எடுப்பா. விவோ எடு. விவோ V25. இது சார்ஜ் ஏறட்டுங்க. கேமரா செக் பண்ணி காட்டுறேன். வாங்கண்ணா. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V25. ஒரு நிமிஷம் போயிட்டு வா. எத்தனை? 160. ஒரு நிமிஷம் போயிட்டு வா. விவோ V25 8128. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது பஸ். கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது பஸ். கொஞ்ச நேரம் ஜென் பண்ணுங்கள் பஸ். கொஞ்ச நேரம் ஜென் பண்ணுங்க. காட்டு. கேமரா மட்டும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கு. தொடப்பா, இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் உள்ளக்கு இப்போ தான் தொடச்சேன். அப்படியா? உள்ளக்கு அழுக்கு தெரியுதா? லைட்டாக டஸ்ட் இருக்குல்ல. விவோ V25 11,500. கேமராவில் லைட்டாக ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா நல்லா இருக்கு. அதானே பேக் கேமரால 0.6 நல்லா இருக்கு. இப்போ 1x போனா இங்க பாருங்க. ஓகே, கொஞ்சம் கிளார் அடிக்குதுல. ஆமா, ஒரு மாதிரி 1xல மட்டும் லைட்டாக கிளார் அடிக்குது. காரணம் என்னன்னா ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. விவோ V25 விலை வந்து எவ்வளோ போட்டிருக்காப்புல? 11,500 போட்டிருக்காரு. நீங்கள் வாங்குறது உங்களோட ஐடியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைல். சரிங்களா? ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது. அதானே 13,500 போட்டோம், விற்கவே இல்லை. ஆனால் அது வந்து ஒன்லி மொபைலு. இது வந்து மொபைல் பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஆனால் புதுசாக இருக்குது. இது வந்து ரொம்ப தகன்னு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,000. 14,000. அது 13,500 போட்டிருந்தோம். ரொம்ப நாளாக விற்கலை. அதோட அவர் கையிலேயே கொடுத்து விட்டோம். ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இதோட ஜிபி வந்து 8128 தான் வரும். 8256 கேமரா செக் பண்ணி காட்டு. ஸோ ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைல், பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இன்க்ளூடிங்காக இருக்குது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா மொபைல் புதுசாகவே இருக்குது, பார்க்குறதுக்கே தெரியுது 100% புதுசாகவே இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை 14,000, அதாவது 14,000 ரூபாய்க்கு தருகிறோம். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் T2X 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா T2Xன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. செகண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல. இதை செக் பண்ணி காட்டுவேன், கேமரா எல்லாம் செக் பண்ணு. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் விலையை பாருங்கள், விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா பாருங்கள், உங்கள் ரேட்டுக்கு செட் ஆகுதா பாருங்கள். ஆச்சுன்னா உடனே வாங்கிக்கோங்க. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவா? 8,500 ரூபா. 5G மொபைல் தானே இது? ஆமாம், T2X 5G மொபைலு. செகண்ட்ஸாக இருக்குது. கேமரா எப்படி இருக்குது? ஆன் ஆகுதா? மெனு வருதா? ரைட், ஓகே. ஸோ மெனு வருது, கொஞ்சம் இருங்க செக் பண்ணிடுவோம். ஏன்னா கேமரா உள்ளே போனால் தான் அதோட ஜாதகமே நமக்கு தெரியுது. இப்போ விவோவில் வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதோட கேமரா வந்து அந்த செகண்ட் இது வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு. சரியா? சாப்பிடுங்கண்ணா, நம்ம எங்கே வாங்கிட்டு போய் தான் வைக்கிறோம். விவோ வந்து என்ன மாடலு? T2X 5G மொபைலு. இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 8,500 தான் கொடுக்குறாரு. 5G மொபைலு. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பருப்பா 6,128. சரியா? சார்ஜர், பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. மொபைலில் பார்த்துக்கோங்க. இது டிசைனாப்பா இதெல்லாம்? இல்லை அந்த பவுச் அடையாளமா? ஓகே, அந்த பவுச்சோட அடையாளம். சரியா? இதோட ப்ரைஸ் வந்து திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 8,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 மொபைல் இருக்குது. இது 3வதாக வந்து ஒன்று வந்திருக்கு. இதோட விலை 35,000 ரூபா சொல்கிறாப்புல. நாங்கடா இது 35,500 ரூபா. ஆல்ரெடி 34,500 ரூபா ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு, அதுவும் இருக்குது. ஒருத்தர் 23,500 ரூபா ஒன்று கொடுத்தாரு, ஸோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னப்பா இது? இது யார் இது? இதுக்கு காசு போட்டாச்சா? ஆமாம், நேற்று பார்சல் போட்டோம், காசு போட்டாங்கப்பா. எனக்கே ஒன்றும் புரியல. சரி வை, அது அப்புறமா பார்க்கலாம். ஆமாப்பா, ஒருத்தர் காசு போட்டாரு. தெரியல, இரு அது பார்த்துக்கலாம். அட்ரஸ் அனுப்பலையா உனக்கு? சரி, இதை பார்ப்போம். இது S22 அல்ட்ரா தானே இது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35,500 ரூபா, 35,500. சரிங்களா? பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதோட ஜிபி விடு. சரி, அப்போ இது பார்த்துக்கலாம். இதை பாரு, டுவெல் ஜிபி ரேமு, 256. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 35,500 ரூபா, 35,500 கொடுத்துருக்காரு. மொபைல் தெளிவாக தான் இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, 2 இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அது 34,500 ரூபா ஒன்று போட்டிருக்காரு. இது S23 அல்ட்ரா ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவருக்கு இன்றைக்கி பார்சல் போடணும், எதனால் போடாமல் மிஸ் பண்ணோன்னு தெரில, நாளைக்கு தான் தெரியும். இது வந்து 34,500 ரூபா.
S22 அல்ட்ரா தான் இதுவும். இதில் என்ன இஷ்யூ இருக்கு இப்போ? ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே நல்லா இருக்குது, செகண்ட்ஸ் தான் சரியா. அதனால உங்களுக்கு எப்படி ஐடியான்றதை நீங்கள் பாருங்கள் சரியா. கிராச்சஸ் கொஞ்சம் இருக்குது இதில் S20 இதில் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, Black கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட் வந்து 35,500 35,500. போக்கோ M6 ப்ளஸ். இது போக்கோவில் M6 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 5G மொபைலு 8000 தான். இது 5G மொபைல் 8000 பரவாயில்ல பஸ், நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் மொபைல் மாதிரி இருக்குது. 8000 நிறையா பேர் கேட்குறீங்க 5G மொபைலு சரியா. சார்ஜரோடு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கும் வாரண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பவுச்செலாம் கூட பிரிக்காமல் வச்சுருக்காங்க, சார்ஜர் கூட அந்த ஸ்டிக்கர்லாம் பிரிக்கலை. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,000 rupees, 8000 தான் இதோட விலை. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பின்னாடி திருப்பியே பார்த்துருவோம். 6/128 6GB ரேமு 128 சரியா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் நமக்கு இது வந்து சிங்கிளாக போட்டிருக்கலாம், இது உடனே விற்றுரும். ஏன்னா 16,000 இது. 12 மினின்னு நினைக்கிறேன், 12 மினி ஐஃபோனில் 12 மினி இது. ஜிபி வந்து 64 GB. பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயில்னு இப்போ நம்ம எது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா சரி வேணாம் பிரிக்காத. பேட்ரி 100 பஸ். இது ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி ரெண்டுமே ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். பேட்ரி ஹெல்த் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிபி வந்து 64. ஐஃபோன் 12 மினி 16,000 16,000 இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து 13 5G மொபைலு. நேற்று கூட ஒன்று விற்றோம் இல்லை, 9,500 விற்றோம், ஞாபகம் இருக்கா? ரெட்மி 13. அது 12. அது ரெட்மி 12 இல்லை அது. அதுவே 13,000 தான், 9,000 தான் விற்றோம். இது பரவாயில்லையே, இது புதுசாக வேறு இருக்குது. இது பாருங்கள், புத்தம் புதுசாக இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஜிபி எவ்வளோ? 8/128. பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ரெட்மியில் 13 வெறும் 9,000. ஒருத்தர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 12 ஒருத்தர் அந்த ரேட்டுக்கு தான் விற்றோம் நேற்று. 9,500. சார்ஜர் இருக்கா பார்த்துக்க. அப்புறம் இல்லைன்ட்டு சார்ஜர் இல்லை பஸ், மொபைல் பாக்ஸ் தான் இருக்குது. அதே வீடியோலேயே சொல்லிடுறோம் சரியா. அடுத்ததாக ரியல்மி X7 13 அதுக்குள்ளே பாக்ஸு. ரியல்மி X7 வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். X7 மேக்ஸ் வந்து ஓகே. இது ரியல்மி X7 பாக்ஸோடு இருக்குது. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,800. நம்மளால் ஒருத்தர் X7 மேக்ஸ் 3 நாளாக போட்டு இன்றைக்கி தான் விற்காமல் திரும்பி எடுத்துகிட்டு போகிறாப்புல, நம்ம தள்ளுவண்டி கபாலி சரியா. அவர் இப்போ வந்து திரும்ப இதை பார்ப்பார். சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஐடியா வரும். இதோட விலை 8,800. ஜிபி எவ்வளோவா? 6/128 8,800. பாக்ஸ் மொபைல் தான் இருக்குது, சார்ஜர் இல்லை. வேலைக்கு அவ்வளோ பாஸு இதானே. நாங்களும் தொண்டை கிளியர் கத்திட்டு தான் போடுறோம். ஒன்று இருக்குமா இதே மாதிரி இதுதான் இருக்குது. 54 14 Pro Max எல்லாம் எவ்வளோ நீங்கள் பார்ப்போம் அப்புறமா. இன்னொரு ரவுண்டு ஏதாவது கொஞ்ச நாள் கழிச்சு வேணா போடுவோம். இல்லை சோறை பண்ணுறீங்களா? 48 கேட்டார் ஒருத்தர். 48 கேட்டார். அது நான் உங்ககிட்ட சொல்லலை.